கைஸ் இப்போ தேர்ட் சம் நம்ம பார்க்கலாம். இஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் ஏ அண்ட் பி. எப்போயுமே எப்படி கொடுப்பாங்க, ஏவோட வேல்யூ ஒன்று கொடுப்பாங்க, பியோட வேல்யூ கொடுப்பாங்க. ஏ கிராஸ் பி அல்லோ பி கிராஸ் ஏவோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பட் இவங்க இங்கே ஆன்சரே கொடுத்துட்டு பி கிராஸ் ஏவே கொடுத்துட்டு ஏவையும் பியையும் தனித்தனியாக எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. வெரி சிம்பிள். பி கிராஸ் ஏ அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் எதுவோட எலமெண்ட்டாக இருக்கும், பியோட எலமெண்ட்டாக இருக்கும். கிரேட். ஏ செகண்டாக இருக்குது. அப்போ செகண்ட் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் யாரோட எலமெண்ட்டாக இருக்கும், ஏவோட எலமெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். ஃபைன் ஏ அண்ட் பி. ஏயும் பியும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. ஃப்ரம் பி கிராஸ் ஏ, இங்கே கொடுத்ததுலேருந்து கிவன்லேருந்து பி கிராஸ் ஏலேருந்து all the first entries or elements belong to the set B. எல்லா first elementum B ஓடது. And all the second entries பிலாங் டு ஏ. ரெண்டாவது இருக்கிறது எல்லாமே ஏ ஓடுது. தனித்தனியாக எடுத்து எழுதுங்க பார்ப்போம். அப்போ பியோட வேல்யூ என்ன, -2 0 அப்புறம் 3. ஏவோட வேல்யூ என்ன, செகண்ட் உள்ளது என்ன இருக்குது, 3 4 3 4 3 4 இப்படி 3, 4. therefore A equal to 3, 4 and B equal to -2 0 3. அதுதான் கைஸ். ஒரு பாக்ஸை போட்டுங்க, முடிஞ்சிடுச்சு வேலை. ஓகேவா?